வணக்கம். இணைந்திருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. சனிக்கிழமை விரதம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை அனுஷ்டிக்கும் ஏகாதசி விரதம் நாளை மறுநாள் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை புரட்டாதி சனிக்கிழமை விரதம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை அனுஷ்டிக்கும் ஏகாதசி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை 28/9/2024 இந்த புரட்டாதி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை, சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதிவாரியான விரதம் மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்ற ஏகாதசி விரத நாளும். எனவே விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஏகாதசி விரத விசேஷ பூஜை வழிபாடுகளும் கலந்து கொள்வதோடு இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானை வேண்டி விரதமிருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுத்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. இவ்வாறு இந்த ஜாதக ரீதியாக சனி தோஷங்கள், லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்தாஷ்டமத்தி சனி, 4ஆம் இடத்து சனி, 7.5 நாட்டு சனி, அட்டமத்தி சனி என்கின்ற தோஷங்கள் உடையவர்களெல்லாம் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே விரதமிருந்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து அல்லது நீலப்பூக்கள் அர்ச்சனை செய்வதும் பன்னி பத்திரம் கொண்டு அர்ச்சனை வழிபாடு செய்வதும் கருப்பு பட்டுச்சாத்தி பிரார்த்தனைகள் செய்வதும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள். அதேபோல் ஏகாதசி விரத நாள் மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்கு உரிய நாளாகிய எதிர்வரும் சனிக்கிழமை நாமும் விரத அனுஷ்டானத்தோடு ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.